டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். ஸோ இந்த பதிவில் ஒரு அருமையான ப்ரொசீஜர் ஒன்றை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகபேதி முறை அப்படின்னு ஆக்சுவலாக நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதை ஏன் எடுக்கிறோம், யார் எடுக்கலாம், எடுக்கக்கூடாது, எடுக்கிறதுனால எந்த அளவுல பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். யூஸ்வலா நம்ம பலருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு நோயை எடுங்களேன், அந்த நோயோட ஆரம்ப புள்ளி எங்க இருந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செரிமான மண்டலத்துல இருந்தான். தூக்கம் சரியில்லையா, மனப்பிறழ்வு இருக்கா, அப்போ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா நம்மளோட கட் தான் நம்மளோட செகண்ட் பிரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகரா, அப்ப அந்த டைஜஷன் மெட்டபாலிசம் சரியில்லை. கல்லீரலும் இந்த செரிமான மண்டலத்தோட சேர்ந்ததுதான். அங்க பிரச்சனை இருக்கு. பிபியா, ஸோ எது எடுத்துக்கிட்டாலும் இந்த செரிமான மண்டலத்துலதான். அதே மாதிரி கேன்சர் வருதா, நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய உணவுகள்ல நிறைய நச்சுகள் இருக்கு, டாக்ஸின்ஸ் இருக்கு. அதை வெளியேற முடியாத நிலைமைகள்ல தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்சர் போன்றவை வரும். ஸோ அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குடலை நம்ம பீரியாடிக்கா சுத்தப்படுத்தணும் அப்படின்னு. ஸோ இதுக்கு நிறைய சித்த மருத்துவ முறைகளும் ஆயுர்வேத மருத்துவ முறைகளும் இருக்கு. ஸோ சிலது மெழுகா இருக்கும், சிலது டேப்லெட்ஸா இருக்கும், சிலது ஆயில் பேஸா இருக்கும். இது ஒவ்வொருத்தவருக்கும் நம்ம பார்த்து எடுக்கணும். அவங்களோட தேவை என்ன, அவங்க நோய் நிலைகள் என்ன, ஸோ இந்த மாதிரி பார்த்து எடுக்கிறோம். பட் இது இல்லாம ரெகுலரா நேச்சுரோபதி முறையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளென்சிங் மெத்தட் இருக்கு. அதாவது கோலான் கிளென்சிங் மாதிரி தான், பட் எந்த ஒரு மெஷினோட இதுவும் இல்லாம. ஸோ அந்த முறையத்தான் இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது என்ன, எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். இது இப்படி எடுக்கிறதுனால ஏன் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2:2:2 அப்படிதான். ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கணும். அதே மாதிரி 2 எலுமிச்சை பழம் எடுத்துக்கணும். நம்ம நார்மல் சைஸ் எலுமிச்சை பழம். அதனுடன் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கொள்ளணும். ஸோ உப்பு அப்படிங்கிறப்ப இங்க நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்துப்பே ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ நார்மல் அயோடைஸ் சால்ட் வேண்டாம். என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, முதல் நாள் இரவு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தண்ணீர்ல 2 லிட்டர் தண்ணீர்ல அந்த உப்பை கலந்து நல்லா ஒரு பாயில் பண்ண வந்துடும். ஒரு பாயிலிங் பாயிண்ட் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு அந்த 2 லிட்டர் தண்ணீர் என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1.25 லிட்டர் தண்ணீரா குறையணும். ஸோ குறைஞ்ச உடனே என்ன பண்ணிடணும், ஆஃப் பண்ணி வச்சிடணும். மறுநாள் காலையில் எழுந்தவுடன் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டா அதை சூடு பண்ணணும். ரொம்ப திருப்பி கொதிக்க விடக்கூடாது. லைட்டா சூடு பண்ணணும். லூக் வார்ம், வெது வெதுப்பாக இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுல என்ன பண்ணணும்னா, இந்த எலுமிச்சம்பழம் இருக்கு பாத்தீங்களா, 2 எலுமிச்சம்பழம், அதை சாரை அதுல பிழிஞ்சு விட்டுறணும். பிழிஞ்சு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 கிளாஸ் தண்ணீரை கடகடகடன் குடிக்கணும். அடுத்து 1 மணி நேரம் கழித்து 1 டம்ளர் தண்ணீரை குடிக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு 4 கிளாஸ் தண்ணீர் குடிக்கிறப்பயே நமக்கு கழிச்சல் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் கழிச்சல் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த தண்ணீரை குடிப்பதை நிறுத்திடணும். இல்ல டாக்டர், நான் 2வது கிளாஸ் குடிக்கிறப்பயே எனக்கு நல்லா கழிச்சல் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட, ஏன்னா இது மேக்சிமம் 4 கிளாஸஸ் தான். ஒவ்வொரு உடலிலும் எவ்வளவு கழிவுகள் எப்படி இருக்கோ மலக்குடல்ல, இங்க நம்ம சொல்லக்கூடியது கழிவுகள்ங்கிறது மத்த இது டாக்ஸின்ஸ் அந்த கிடையாது, மலக்குடல் கழிவுகள் மட்டும்தான், மத்தது கிடையாது. ஸோ எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறம் நார்மலா தண்ணீர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோர், அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கணும். இதுதான் அன்னைக்கு ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை இப்படி ஃபாலோ பண்ணிட்டு அடுத்து எவ்வளவு நாள் கழிச்சு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு 15 நாட்கள் கழிச்சு ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து 1 மாதம் கழித்து ஃபாலோ பண்ணணும். இது மாதிரி ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து என்னன்னா 1 இயர் வந்த பிறகு திருப்பி இந்த ப்ரொசீஜரை நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ இதனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ், ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெது வெதுப்பான வெந்நீர், இந்த உப்பு கலந்த கரிசலை நம்ம குடிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலாவே நமது செரிமான குடல், உணவு குழாயில ஒரு நகர்வு இருக்கும்.
பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த புழுக்கள் நகருது பாத்தீங்களா, அந்த தன்மையில நகரும். ஸோ இப்படி எடுக்கும் பொழுது அதை இன்னும் கொஞ்சம் நம்ம எம்டி ஸ்டமக்ல எடுக்கிறப்ப ஸ்பீடப் ஆகும். ஸோ ஸ்பீடப் ஆகும் பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மலக்குடல் எண்டுல நிறைய எல்லோருமே யாருமே பல பேரு முழுவதுமாக மலம் வந்து கழிக்கிறதே கிடையாது. அதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதும் கிடையாது. ஸோ அதனால என்ன அப்படின்னா, இப்படி பண்ணும் பொழுது அந்த கழிவுகள் வந்து மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நல்லா வந்து ஃப்ளஷ் அவுட் ஆயிட்டு வரும். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம லெமன் யூஸ் பண்றப்ப அதுவும் ஆக்சுவலா நல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு கிளென்சிங் ஏஜென்ட்டா தான் வந்து இங்க நம்ம வந்து யூஸ் பண்றோம். உப்பு நம்ம யூஸ் பண்றதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்துப்பு இல்ல இந்த உப்புக்கள் என்ன, இது தாபிதத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும். யூஸ்வலா நான் சில பதிவுகள்ல வந்து போட்டிருப்பேன். இந்த சைனசைட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, மூக்கு கழுவுறதுக்கு கூட வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்துப்பு வந்து யூஸ் பண்ணுவோம். இந்துப்பு கரிசலை வந்து யூஸ் பண்ணுவோம். இது என்ன பண்ணுனா, அந்த சளிச்சவ்வு தாபிதமாயிருக்கு, பாதிப்படைஞ்சிருக்கு பாத்தீங்களா, அது சரி செய்யக்கூடிய தன்மை இருக்கு. சோ அந்த மாதிரி இது பண்ணும். அங்க ஓடக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீராக்கும். சரி டாக்டர், இப்படி நீங்க உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உப்பு கலந்த தண்ணியை எப்படி இது பண்ணா கால் கை வீங்கிறாதா இல்ல ஏதாவது கிட்னி பாதிப்பாயிராதா அப்படின்னு. ஸோ இது எவ்வாறு செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐசோடோனிக் அப்படிங்க வந்து செயல்படுது. அந்த விதத்துலதான் இந்த வகையான நம்ம இந்த சுகபேதி முறையை வந்து எடுக்கிறோம். ஐசோடோனிக் அப்படின்னா இந்த உப்பு கரைசலோடைய ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் அதே மாதிரி இந்த குடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய நீர்த்துவத்தோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரியா வந்து இருக்கு. இது இந்த சவூடு பரவுதல் இருக்கு பாத்தீங்களா, நம்ம செமி பெர்மியல் மெம்பரேன் வழி ஆஸ்மோசிஸ் அந்த இது வழியா தான். ஸோ ரெண்டும் சீரா ஒரே அழுத்தத்துல இருக்கிறதுனால உப்பு கரிசலில் இருக்கக்கூடிய உப்பு ஊடுருவி நம்ம ரத்தத்துக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போகாது. ஸோ அதனால என்ன, அது அப்படியே ஃபாஸ்டா இதா போயிடும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்து நமக்கு வந்து ஏற்படாது. ஆனா இதை வந்து எப்படின்னா கடகடன்னு அந்த மாதிரி வந்து குடிக்கணும். சும்மா கொஞ்சம் இது பண்றது, அந்த ஒரு கிளாஸைய வந்து சப்பி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறது, வச்சு குடிக்கிறது அப்படின்னா எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லா வந்து அந்த மாதிரி வந்து எடுக்கணும். ஸோ எடுக்கிறப்ப அது ஒரு ப்ராப்பர் கிளென்சிங்கா எடுக்கும். இதை எடுத்து முடிச்ச பிறகு நம்ம இந்த பீரியாடிக்கா இந்த ப்ரொசீஜரை பண்றப்பே நமக்கு தெரியும் நம்ம வெயிட் குறைஞ்சிருப்போம்னா நமக்கு உடம்புல இருக்க அந்த தேவையில்லாத ஃபேட், எக்ஸஸ் ஃபேட் அதெல்லாம் குறையாது. நமக்கு பலருக்கும் வந்து என்ன அப்படின்னா மலக்குடல்லே வந்து கிட்டத்தட்ட 3 கிலோக்கு நம்ம கழிவுகளை வச்சிருப்போம். ஸோ அந்த கழிவுகள் இது ஆகுறதுனால அந்த அளவு கழிவுகள் இருந்ததுன்னா மேக்சிமம் 3 கிலோ வரைக்கும் நமக்கு குறையும். அது மாதிரி இந்த வயிறு உப்புசம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்படாது. ஸோ அதனால இது ஒரு நல்ல ஒரு சேஃபான ப்ரொசீஜர். ஆனா எடுப்பதற்கு முன்னாடி மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல வந்து எடுக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை டாக்டர், எனக்கு பிபி இல்ல, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, யூரின்ல வந்து புரோட்டீன் லீக்கேஜ் இல்ல அப்படிங்கிறவங்க இதை பீரியாடிக்கா எடுக்கும் பொழுது நல்லபடியா கிளென்ஸ் ஆகும் பொழுது, அதுவும் குறிப்பா ஸ்மால் இன்டெஸ்டைன் நல்ல சிறுகுடல் கிளென்ஸ் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா அங்க உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்ம சாப்பிட்ட அந்த உணவுகளோட எச்சம் வந்து ஒரு கோட்டிங் ஆட்டம், அதை வந்து யூஸ்வலா பயோஃபில்ம் கோட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்னா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, சிறுகுடல்ல உறிஞ்சுறத வந்து தடுக்கும். ஒரு 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 சீலையாட்டம் வந்து திரைச்சீலையாட்டம் வந்து இருக்கும். ஸோ இப்படி பண்ணும் பொழுது இது வாஷ் அவுட் ஆகுறதுனால அடுத்து நீங்க சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து முழுவதுமாக உறிஞ்சப்படும். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். தேவையில்லாத கிருமிகள் இருந்தது அப்படின்னா அதுவும் வாஷ் அவுட் ஆகும். டாக்டர், இந்த மாதிரி விஷயத்துல நல்ல பாக்டீரியாவும் வாஷ் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்கானா? இருக்கு. ஸோ அதனாலதான் இது முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் எடுக்க சொல்றது. ஸோ மோர் எடுக்கும் பொழுது நல்ல கல்ச்சரான ஆரோக்கியமான பாக்டீரியா நம்ம கட்க்கு வந்து கிடைக்கும். ஸோ இது ஒரு அருமையான ப்ரொசீஜர். ஆனா இதை யார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சிறு குழந்தைகள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு 17 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் அவங்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. வேறு நோய் நிலைகளுக்காக அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணக்கூடாது. வேறு நோய் நிலைகளுக்காக மருந்துகள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல வந்து ஃபாலோ பண்ணலாம். அதையெல்லாது இந்த வரைக்கும் எந்த நோயும் இல்லை அப்படிங்கிறவங்க 18 வயதுக்கு மேல பீரியாடிக்கா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி கூட உங்களுக்கு வந்து
நல்லபடியா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நம்ம கட் நல்லா இருந்தது, செரிமான மண்டலம் நல்லா இருந்தது, குறிப்பா குடல் நல்லா இருந்ததுனாலே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் இந்த ப்ரொசீஜரை கரெக்டா ஃபாலோ பண்ணும். இது பண்ணிட்டு இருக்கப்பயே திடீர்னு நான் ஒரு கேக் சாப்பிடுறேன், ஒரு பர்கர் சாப்பிடுறேன், ஆசையா இருக்கு, கொஞ்சம் ஊறுகாய் தொட்டு சாப்பிடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அந்த நாள் ஃபுல்லா ஒன்ஸ் நமக்கு ஒரு 2 டம்ளரோ 3 டம்ளரோ எடுத்த பிறகு நல்லா கழிச்சல் ஆக ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும், அதாவது கழிச்சல் ஆக ஆக நம்ம வெந்நீர் மற்றும் எடுக்கணும். ஒன்ஸ் நம்ம குடித்த வெந்நீர் அப்படியே கழிச்சல் ஆகும் பொழுது நம்ம மோர் எடுத்துக்கலாம், வேணும்னா மோர் சாதம் எடுத்துக்கலாம். சோ இது ஒரு அருமையான ப்ராசஸ். பட் பிரச்சனைகள் இருக்கிறவங்க மற்றும் மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல எடுப்பது சிறப்பான ஒரு விஷயம். நன்றி.